நான் விஜயகுமார் ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக சிகரம் தொட்ட சினிமா என்ற இப்பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய சிகரம் தொட்ட சினிமாவில் நாம் பார்க்க போகின்ற திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதே கண்கள் அப்படின்னு. இது 1967 வெளியான படம். இப்ப புதுசா வந்த படம் நினைச்சுக்காதீங்க, பழைய படம். அதே கண்கள். ஏவிஎம் திரைப்பட நிறுவனம் பாலசுப்ரமணியன் கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளை நிறுவனத்தை உருவாக்கி அதன் மூலமாக தயாரிக்கப்பட்ட படம் தான் அதே கண்கள். இந்த படத்தை ஏசி திருலோகச்சந்தர் அவர்கள் இயக்கியிருப்பார்கள். கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருப்பார்கள். இதுக்கு வேதா அவர்கள் இசையமைத்திருப்பார்கள். வாலி அவர்கள் பாடல்கள் அனைத்தையும் எழுதியிருக்கிறார்கள். இந்த படத்தில் ரவிச்சந்திரன், காஞ்சனா, நாகேஷ், மாதவி, எஸ் ஏ அசோகன், ராமதாஸ் இவர்களோடு ஏசி திருலோகச்சந்தரும் நடித்திருப்பார். இதுக்கு இந்த படத்தோட கதைக்களம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா, இத ஒரு வீட்டை காட்டுவாங்க. அந்த வீடு ஏவிஎம்ல பெருசாக செட்டு போடப்பட்டது. ஒரு ஹிந்தி படத்துக்காக போடப்பட்ட செட்டு. ஆனால் அந்த செட்டை அவ்வளோ கவனிக்க முடியாத அளவுக்கு அந்த படம் அமைந்துவிட்டது. ஆனால் அந்த செட்டை கலைச்சிடலான்னு பார்த்தாங்க. ஏசி திருலோகச்சந்திரன் என்ன பண்ணாரு, இந்த இடத்துல நாம ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த செட்டை அப்படியே வச்சு அந்த வீட்டுக்குள்ளேயே அந்த படப்பிடிப்பு முழுவதும் செய்தார்கள். அதே கண்கள் என்ற படம் எடுக்கப்பட்டு மிகவும் அந்த வீட்டை ரசிக்கும் அளவுக்கு உருவாக்கப்பட்டது. இதனுடைய கதைக்களம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா, அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் எல்லோரும் பெரிய செல்வந்தர்கள். அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை தேடி தேடி ஒருவன் கொலை செய்து கொண்டிருக்கிறான். கொலை நடந்த இடத்திற்கு அந்த பிணத்திற்கு அருகாமையில ஒரு பெரிய சூட்டை வச்சுட்டு போயிருந்தான். போலீஸை திசை திருப்புவதற்காக அந்த சூட்டை வைத்திருக்கிறார். இது யாராக இருக்கும் என்று அதை கண்டுபிடிப்பதற்கான காட்சி அமைப்புகள் தான் படத்தின் கதைக்களம். இதுல காஞ்சனா வெளியூர்ல நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கூட அவருடைய நண்பரா ரவிச்சந்திரன் இருப்பாரு. காஞ்சனா வீட்டுக்கு வருவாங்க. அவங்க தோழிகளோட அவங்க வீட்டுக்கு வருவாங்க. அவங்களுடைய அப்பாலாம் இறந்துட்டு இருப்பாங்க. அவங்க சித்தப்பா அவங்களாம் இருப்பாங்க கூட. எல்லாருமே பெரிய செல்வந்தர்கள். அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை அந்த வீட்டுக்கு இவங்க போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சில மிரட்டக்கூடிய காட்சிகள் எல்லாம் வரும். இவருடைய சித்தப்பாவும் ஒருத்தர் இறந்துருவாரு. அவங்க அம்மாவும் இறந்துருவாங்க. இவங்களுக்கு பயம் அதிகமாயிடும். இந்த வீட்டில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இதை போலீஸ் சரியாக கண்டுபிடிக்க மாட்டேங்குது, துப்பு துறக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய தோழனான ரவிச்சந்திரனை வளர்ப்பாங்க. அவர் என்ன பண்ணது, நான் கண்டுபிடிக்கிறேன். காஞ்சனாவையும் கொலை செய்வதற்கு ஏற்பாடுகள். அங்க இருக்கக்கூடிய வேலையாட்கள், கருணாநிதி காமெடி ஆர்டிஸ்ட், அவர் அங்க வேலை செய்யறவரா இருப்பாரு. அங்க ஒரு வைத்தியர் ஒருத்தர் இருப்பாரு, முதியவர் ஒருத்தர், அப்புறம் ராமதாஸ் இருப்பாரு, அசோகன் இருப்பாரு, பாலாஜி இருப்பாரு. எல்லாருமே அங்க இருப்பாங்க. அத்தனை பெரியவங்க ஃபாலோ பண்ணிட்டு யார் மூலயமாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது கதாநாயகியான காஞ்சனாவை கொலை செய்வதற்கு அந்த கொலைகாரன் வருகிறார். முகமுடி போட்டுக்கிட்டு வரான். அவனோட ரவிச்சந்திரன் ஃபைட் பண்றாரு. அவனுடைய முகத்தை பார்க்கணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணுவாரு. ஆனால் அவனுடைய கண்களை மட்டும்தான் அவரால் பார்க்க முடிந்தது. கண்களை மட்டும் காட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி விடுகிறான் அந்த கொலைகாரன். அந்த கண்கள் ரவிச்சந்திரனுடைய மனசுல ஆழமா பதிஞ்சு போயிடும். என்ன இதுக்கப்புறம் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ ரவிச்சந்திரன் என்ன பண்றாங்க, அந்த வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட விசாரிக்கிறார். இந்த வீட்டினுடைய முதலாளியான உங்கள் தந்தை வாழ்க்கையில் ஏதேனும் தவறு செய்திருக்கிறாரா அப்படின்னு அவர் விசாரிக்கும் போது சொல்றாங்க, அவங்க அப்பாவுக்கு அதாவது சட்டத்துக்கு புறம்பாக இவர் மனைவியை விடுத்து வேறொரு பெண்ணோடு இவர் தொடர்பில் இருந்திருக்கிறார். அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த குழந்தை எங்கிருந்து சொத்துக்கு வாரிசாக வந்து விடுமோ என்று இவர் காஞ்சனாவுடைய தந்தை என்ன செய்யறாருனாக்கா, அந்த அம்மாவையும் மகனையும் அவர்கள் வீட்டிலே வைத்து நெருப்பு வைத்து கொன்று விடுகிறார்.
அவர்கள் நெருப்பிலே இறந்து விட்டார்கள் என்று இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார். இதை கேட்ட பிறகு ரவிச்சந்திரன் என்ன சொல்றாருன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி அந்த நெருப்புல அவங்க இறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த பையன் பிழைத்திருக்கலாம், அவன் வளர்ந்தவனாக இருக்கலாம், அவன் தான் ஒருவேளை இந்த கொலைகளை செய்து கொண்டிருப்பான் அப்படிங்கிறது அவர் சொல்றாரு. அவர் கணிச்ச கணிப்பு சரியாக மாறுகிறது. அவர்கள் வீட்டுக்கு பின்புறத்திலேயே ஒரு தோட்டம், ஒரு மருத்துவ ஆராய்ச்சி மையம் மாதிரி ஒரு முதியவர் இருப்பாரு. அவர் தான் அந்த கொலையை செஞ்சிருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இவருக்கு வரும். அப்புறம் இந்த கண்களை பார்த்தால் சரியாக தெரிந்து விடும் என்று ஒரு துணியை வச்சுட்டு எல்லோரையும் ஒன்றாக நிற்க வைத்து ஒவ்வொருத்தரோட கண்ணையும் பார்க்கும்போது கரெக்டாக அந்த முதியவரோட கண் தான் இவர் மனதில் பதிந்த கண்களாக தெரிகிறது. அவன் தான் கொலகாரன் கண்டுபிடிக்காங்க. அந்த முதியவர் வேஷத்தை கலைக்கிறார். அவர் தான் ஏசி தீவிர சென்றார். அவர் தான் எல்லா கொலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார். அவர் தான் அந்த பெரிய செல்வந்தரின் சட்டவிரோதமான மனைவிக்கு பிறந்தவர். அவர் தீயிலே இறந்து விட்டார் என்று இவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பார். இதை கண்டுபிடித்து அவனை போலீசில் ஒப்படைக்கிறார். பிறகு ரவிச்சந்திரன் காஞ்சனாவை கல்யாணம் முடிந்து இப்படியாக படம் முடியும். இப்படி ஒரு த்ரில்லரான ஒரு படத்தை மிக விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் கொடுத்திருப்பார்கள். இதில் பாடல்கள் அனைத்துமே மிக வெற்றி பாடல்களாக அமைந்திருக்கும். வேதா அவர்கள் இசைக்கு வாலி அவர்கள் பாடல்கள் எழுதியிருப்பார்கள். எல்லா பாடலும் சிறப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா, பும் 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 மாட்டுக்கார தெருவில் வந்தாண்டி, டும் 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 மேல கொட்டி செய்தி சொன்னாண்டி அப்படின்னு ஒரு பாடல், அதுவும் மிக சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஓ எத்தனை அழகு 20 வயதினிலே அப்படின்னு ஒரு பாடல், அதுவும் மிக சிறப்பாக அமைந்திருக்கும். எத்தனை அழகு 20 வயதினிலே, லவ் லவ் எத்தனை கனவு எங்கள் கண்களிலே, ரிம் ஜிம் எத்தனை மலர்கள் பருவத்தின் தோட்டத்திலே, டிங் டாங் எத்தனை மணிகள் இதயத்தின் கோயிலிலே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா, ஒரு பெண் பொம்பளை ஒருத்தி இருந்தாலாம், பூதத்தை பார்த்து பயந்தாலாம், ஆம்பள ஒருத்த இருந்தானாம், அவளுக்கு துணையா நடந்தானாம் அப்படின்னு ஒரு பாடல். அந்த பாடல் பெரிய எல்லா பாடல்களுமே மிகவும் சிறப்பாகவும் அற்புதமாகவும் அமைந்தது. பாடல்களும் சரி, காட்சி அமைப்புகளும் சரி விறுவிறுப்பாக அமைந்து 1967ஆம் ஆண்டிலே வெளியாகி ஏவிஎம் நிறுவனத்திற்கு ஒரு வெற்றி படமாக அமைந்ததுதான் இந்த அதே கண்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.